அனைவருக்கும் வணக்கம். வண்டி வந்து ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் ஓல்டு மாடலு. இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ செல்ஃப் செட் பண்ண போகிறோம். செல்ஃப் ஸ்டார்ட்டு, அதாவது எக்ஸலண்ட் அடுக்குள்ள ஐடச்சி மாடல் செல்ஃப் ஸ்டார்ட் வந்து நம்ம ஓல்டு ஸ்ப்ளெண்டருக்கு வந்து செட் பண்ண போகிறோம். அதில் உள்ள பார்ட்ஸை வந்து ஓல்டு மாடலில் உள்ள பார்ட்ஸை வந்து என்னென்னலாம் ரிமூவ் பண்ணணுன்றதுக்காக நம்மளுக்கு தேவையில்லாத பார்ட்ஸ்லாம் எதாவது எடுக்கிறோம். ரெக்டிஃபயர் கட்டிடுறோம். அது 2.5 பேட்டரி எடுத்துகிட்டு Z5 பேட்டரி செட் பண்ணுறோம். ஹெச்டி காயில் வந்து வண்டி ஓல்டு மாடலில் உள்ள ஹெச்டி காயில் எடுத்துடுறோம். சீடை வந்துட்டு ரிமூவ் பண்ணிடுறோம். இப்போ மேக்னெட் காயில் செட்டு அப்படியே ரிமூவ் பண்ணிடுறோம். இதெல்லாம் வந்து எடுத்துடணும். ஒரிஜினாலிட்டி எதுவுமே டேமேஜ் பண்ணாமல் அப்படியே நம்ம செட்டிங் வர வச்சு மொத்தம் அது பார்த்திங்கன்னா லேபரோடு சேர்த்து 13,000 வருது. இந்த பார்ட்ஸ் எல்லாமே மேக்னெட் காயில் பேட்ரி இல்லாமல் மற்ற எல்லா பொருளும் லேபரோடு சேர்ந்து. அது பார்த்திங்கன்னா இதுதான் ஐஎஸ்சி கண்ட்ரோலர் மேக்னெட் காயில். அப்படியே அந்த பிளேட்டுக்கு செட் பண்ணுற மாதிரி செட்டாகவே வர வச்சிட்டோம். அதுக்கு தனியாக ஒயரிங் கிட்டு ஓல்டு மாடல் அந்த வண்டியில் உள்ள ஒயரிங் கிட்டு இருக்கும்போதே எக்ஸ்ட்ரா ஒரு ஒயரிங் கிட்டு சின்னது, இதையும் அதில் கனெக்ட் பண்ணுற மாதிரி சாக்கெட்லாம் ரெடி பண்ணிருப்பாங்க. செல்ஃப் ஸ்டார்ட் சுவிட்சு, பெப்பு சிடிஐ, இது டிசிஐ, பெப்போட டிசிஐ, இது ஓல்டு மாடல் பெப்பு, இது ஐஎஸ்சி கண்ட்ரோலர், இது மேக்னெட். இதெல்லாமே இப்போ நம்ம வெளில பொறுத்த போகிறோம். கிளாம்பு, அந்த ஏசிஎம் செட் பண்ணுற கிளாம்பு, இது ஹெச்டி காயில் கட்டுற மாட்டுற கிளாம்பு, இது எக்ஸலண்டோட ஹெச்டி காயில். பார்த்திங்கன்னா நீங்கள் எதுவுமே அதை டேமேஜ் பண்ணோன்னா எதுவும் கட் பண்ண தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. அதை அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு இதை அப்படியே செட் பண்ண வேண்டியதான். அந்த மேக்னெட் கார்டில் வந்து 2 காற்று உட்கார மாதிரி இருக்கும். ஒன்று வந்து XL100 உள்ள லாக்கும் இருக்கும். இது ஸ்ப்ளெண்டர் கார்டி கட் பண்ணிருப்பாங்க. அந்த ஸ்ப்ளெண்டர் கார்டில் வச்சு நீங்கள் மாட்ட வேண்டியதான். மாட்டிட்டு மற்றபடி அந்த ஒயரிங் கிட்ட கூடவே இந்த ஒயரிங் கிட்ட கனெக்ட் பண்ணுற வேண்டியதான். நீங்கள் எதுவுமே அதை டவுட்டே தேவையில்லை, எல்லாமே அதில் கனெக்ட் பண்ணுற மாதிரி வச்சுருப்பாங்க. எந்த ஒயரிங் கட் பண்ண தேவையில்ல, அப்படியே அந்த சாக்கெட் சொல்லி கனெக்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஏசிஎம் வந்து பின்னாடி அந்த கவுல் பேனலுக்கு பின்னாடி அந்த கிளாம்பில் செட் பண்ணுற மாதிரி அட்டாச் பண்ணுறேன். பின்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த ஒயிட் கலர் கிளாம்ப் தான் கீழே செட் பண்ணுறேங்க பாருங்கள். பண்ணி அதில் வச்சுட்டா அதில் அவங்க செட் சேஃப்டியாக இருந்துடும். இது Z5 பேட்ரி. இந்த 13,000 வரும். அந்த பேட்ரி இல்லாமல் பேட்ரி கஸ்டமர்கிட்ட வாங்கி நம்ம செட் பண்ணி கொடுத்துட வேண்டியதான். ஒரிஜினாலிட்டியாக எல்லாத்தையும் ஃபிட் பண்ணியாச்சு. நியூட்ரல் சுவிட்சு எல்லாத்தையுமே அது கப்ளர், அது அந்த கப்ளர் கரெக்டாக இருக்கும். அந்த கப்ளர் வந்து கரெக்டாக கனெக்ட் பண்ணிக்க வேண்டியதான். அது ஹெச்டி காயில் ஃபிட் பண்ணியாச்சு, பக்காவாக ரெடி பண்ணியாச்சு. நம்ம ஓல்டு மாடல் ஸ்ப்ளெண்டர் வச்சுருக்காங்க. யாருக்காவது அந்த வண்டி நம்ம கூடவே இருக்குது, ராசியாக இருக்குது, எனக்கு செல்ஃப் ஸ்டார்ட் வேணும்னு சொன்னால் இதுமாரி நம்ம சரி பண்ணிக்கலாம். நம்ம ஓல்டு மாடல் வண்டியில் பார்த்தீங்கன்னா மவுண்ட்லாம் வந்து அந்த கிளச்சு சுவிட்ச் மவுண்ட் வராது. நம்ம அந்த மவுண்ட்டு வாங்கி செட் பண்ணிக்க வேண்டியதான். ரைட் சைடு மவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா பேஷன் ப்ரோக்குள்ளே செட் பண்ணிக்கலாம். அந்த I3S சுவிட்ச் வந்து நம்ம இன்ஜின் ஆஃப் சுவிட்ச் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸலண்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதுமாரி தான் உங்களுக்கு கப்ளர் எல்லாமே கரெக்டாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அப்படியே கப்ளர் மட்டும் சொல்லிக்க வேண்டாம். எதுவுமே நீங்கள் கட் பண்ண தேவையில்ல, எதுவும் ஒயரை கட் பண்ணி எடுக்க தேவையில்ல. எல்லாமே அதிலே அந்த சென்சார் லைட் மட்டும், அந்த ஐஎஸ்சி கண்ட்ரோல் லைட்டு மட்டும் நம்ம ஐபீம் இருக்குல்ல அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் வந்து கப்ளரை சொல்லிக்கலாம். ஒயரோட பல்போடு இருக்கும், அந்த இதை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு அதில் கனெக்ட் பண்ணிடலாம். ஐபீம் ஃப்ளாஷ் ஆகும்ல மேலே ஐபீம் மாரி தான் பார்க்கலாம், ப்ளூ கலர் லைட்டு. அந்த இடம் வந்து இந்த ஐஎஸ்சி கண்ட்ரோல் லைட்டு வச்சுக்கலாம். பார்த்தா தெரியும், சர்வீஸ் போட்டாச்சு, நியூட்ரல் இருக்குது. வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது கில் சுவிட்சை போட்டு ஸ்டார்ட் பண்ணால் அந்த லைட் அமைச்சு எரியும் பாருங்க. அவ்வளோதான், இப்போ வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மொத்தம் இதுக்கு எவ்வளோ செலவாகுனா 13,000 வருது. லேபர் சார்ஜோட பேட்ரி கஸ்டமர் வாங்கி கொடுத்துடணும். நண்பர் ஒருத்தவங்கள்ட்ட வந்து நம்ம ஆர்டர் பண்ணி அவங்களே சேல்ஸ் பண்ணுறாங்க. வேணுன்னா அவங்கள்ட்ட ஆர்டர் பண்ணி வர வச்சுக்கலாம், நம்மளே செட் பண்ணிக்கலாம். இன்னும் அதில் பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. பேட்டரி வேட் ஆயிருமா மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறோம் பாருங்கள். லைட்டு மட்டும் நம்ம
எக்ஸலண்ட் லெவலுமே ஒரே பவராக தான் எரியும். நம்ம அதை எல்இடி கூட செட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா வண்டியை ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணி உங்களை வோல்டேஜ் செக் பண்ணுறோம். பேட்டரியில் சார்ஜ் எப்படி ஏறுதா இல்லையா, எவ்வளோ வோல்டேஜ் ஏறுது நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா பேட்டரிக்கு நல்லா சார்ஜ் ஏறுது. உங்களுக்கு ஹெட்லைட் வந்து டிசியில் தான் எரியும், ஏசி கிடையாது. இப்போ நம்ம இந்த வண்டியில் வச்சுட்டு வந்து நார்மல் பல்ப் தான், வண்டியில் உள்ள பல்ப் தான் போட்டிருக்கோம், ஸ்பெண்டரோட பல்ப் தான் போட்டிருக்கோம். வேணுன்னா நம்ம ஸ்பெண்டரு அந்த சுவிட்ச் போட்டால் சாவி ஆன் பண்ணி சுவிட்ச் போட்டாலே ஹெட்லைட் எரியும். டெம்பரேட் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். பெட்ரோல் இருக்காது, தேவைன்னா போட்டுக்கலாம், தேவைன்னா எக்ஸலண்ட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ண எரியும். இதில் வந்து சாவி போட்டு சுவிட்ச் ஆன் பண்ணாலே எரிகிற மாதிரி வச்சுருக்கோம். நல்லா பவர் நல்லா இருக்குது. நீங்கள் எல்இடி போட்டால் இன்னும் நல்லா பவர் இருக்கும். செல் போட்டு பாருங்கள், நல்லா இருக்கும். சவுண்டு பாருங்கள், பக்காவாக இருக்குது. ஓகே, நன்றி.